வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லஅல்லகும் தத்தகூன். ரமலானில் இறைநேசர்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒரு சஹாபியின் வாழ்க்கையை நாம் பார்த்து வருகிறோம். இன்று நாம் ஒரு சஹாபிய பெண்மணியின் வாழ்க்கையை பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் முதன்மையானவர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்திலே முதன்மையானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வம்சம் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பதற்கு காரணமானவர்கள் என்று ஏகப்பட்ட சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பெண்மணி கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா. கதீஜா நாயகி குறித்து புகாரியிலே ஆயிஷா நாயகி அறிவிப்பதாக சில அறிவிப்புகளை நாம் பார்க்கிறோம். ஆச்சரியமான அறிவிப்புகள். ஆயிஷா நாயகி சொல்கின்றார்கள், மா கிர்து அலா அஹதின் மின் நிசாஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கிர்து அலா கதீஜா. கதீஜா நாயகின் விஷயத்தில் நான் ரோஷப்பட்டதை போன்று வேறு நபிமார்களுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எந்த மனைவிமார்களுடைய விஷயத்திலும் நான் ரோஷப்பட்டதில்லை. ஏனென்றால் ஒமா ரஐதுஹா வலாக்கின் கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு திக்ரஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கதீஜா நாயகி பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்களாம். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம், நேரம் கிடைக்கிற போதெல்லாம் கதீஜா நாயகி இப்படி இருந்தார்கள், அப்படி இருந்தார்கள் என்று கதீஜா நாயகியுடைய உயர்வை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்களாம். இதனால் ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ரோஷம். என்னதான் இருந்தாலும் மனைவி தானே, தான் ஒரு மனைவி இன்னொரு மனைவியை பற்றி எப்ப பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கிற போது இவர்களுக்கு ஒரு விதமான ரோஷம் அடைந்தேன் என்று ஆயிஷா நாயகி சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்றால், ஏதாவது சதக்காவிற்கு வீட்டிலே ஆடை அறுத்தால் அந்த ஆட்டுடைய கரிகளை கதீஜா நாயகத்தினுடைய தோழிகள் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கரியை கொடுத்து அனுப்புவார்களாம். காரணம், கதீஜா நாயகி இருந்தால் இதை செய்வார்கள். ஆனால் இப்பொழுது கதீஜா நாயகி இல்லை. கதீஜா நாயகி நினைவு கூறும் விதமாக கதீஜாவுடைய தோழிகளுக்கு இவர்கள் கரியை கொடுத்து விடுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கட்டத்துல ஆயிஷா நாயகி இந்த மாதிரி சொன்னாங்களாம், ஃபருபமா குல்து லஹு கஅன்னஹு லம் யகுன் ஃபித் துன்யா இம்ரஅத்துன் இல்லா கதீஜா. இந்த உலகத்துல கதீஜாவை தவிர வேற பெண்ணே கிடையாது போல இருக்கு. அந்த மாதிரி நீங்க பேசுறது, நீங்க நினைவு கூறுவது இருக்கிறது, கதீஜாவை தவிர வேறு பெண் இந்த உலகத்திலே இல்லையோ என்று நான் ஒரு கட்டத்திலே சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா கானத் வ கானத். அவர்கள் இப்படி இப்படியெல்லாம் என் வாழ்க்கையிலே இருந்தார்கள். வ கான லீ மின்ஹா வலதுன். அவர்கள் மூலியமாகத்தான் எனக்கு குழந்தைகள் இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு சிறப்பு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையிலே கலந்தவர்கள் கதீஜா நாயகி அவர்கள். ஒரு மனைவி என்பவர்கள் சிரமமான நேரத்திலே, கஷ்டமான நேரத்திலே கணவருக்கு உறுதுணையாக இருப்பதுதான் உண்மையான மனைவி. அந்த மனைவியாக கதீஜா நாயகி திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில், கஷ்டமான காலத்தில் பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர்கள் கதீஜா நாயகி என்றால் வார்த்தையில் மிக இல்லை. எந்த அளவிற்கு என்றால், இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஆயிஷா நாயகி அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அடிக்கடி என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகியை பத்தி பேசுவாங்க. ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு வஹி இறக்கினான். என்ன வஹி? ஐயுபஷ்ஷிரஹா பிபைத்தின் லஹா ஃபில் ஜன்னா மின் கஸ்பின். கதீஜா நாயகிக்கு முத்துக்களால் ஆன ஒரு வீடு சொர்க்கத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் சுப செய்தி சொல்ல சொல்லி வஹி இறக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப கதீஜா நாயகி இந்த உலகத்திலே இருக்கிற போதே அவர்களுக்கு சொர்க்கத்திலே முத்துக்களால் ஆன மாளிகை தயாராக இருந்தது என்கிற சுப செய்தி வஹியின் மூலம் நபி அவர்களுக்கு வந்ததென்றால், இந்த உலகத்திலேயே இருக்கும் போதே சொர்க்கத்திலே வீடு வாங்கியவர்கள் கதீஜா நாயகி என்றால், அப்ப கதீஜா நாயகி என்ன செய்தார்கள்? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக என்ன நடந்தது என்ற வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் கதீஜா நாயகி அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது. 2 கணவர்களை அவர்கள் இறந்தவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய செல்வ சீமாட்டியாக, ஒரு வியாபாரியாக இருந்தார்கள்.
அவர்களுடைய வழக்கம், அவர்கள் வியாபாரத்திற்கு செல்வதில்லை. யாராவது வியாபாரத்திற்கு சென்றார்கள் என்றால் அவர்களிடத்திலே பணத்தை கொடுத்து விடுவாங்க. வியாபாரம் செய்து வந்த பிறகு அதனுடைய லாபத்தில் ஒரு பங்கை, ஒரு சில பகுதிகளை அவர் வியாபாரம் செய்தவருக்கு கொடுப்பார்கள். இப்படி இருக்கிற போது வியாபாரத்திற்காக பணத்தை கொடுத்து நிறைய மோசடிகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். பணம் வாங்கிட்டு போவாங்க, சரியா வியாபாரம் செய்யறது இல்ல, காசு பணத்துல கரெக்டா இருக்கிறதுல, அமானிதத்தை பேர்ந்தது இல்ல, பேசுனா பொய் என்ற இந்த மாதிரி ஒரு மோசமான சூழலை பார்த்த ஹதீஜா நாயிக்கு முஹம்மது என்ற ஒரு மனிதரை பற்றி, ஒரு மனித புனிதரை பற்றி கேள்விப்படுகிறார்கள். என்ன கேள்விப்படுகிறார்கள்? அவர்களுடைய குணத்தை பற்றி கேள்விப்படுகிறார்கள். முகம்மதுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம், பேசினா உண்மையத்தான் பேசுவாங்களாம், அமானிதத்தை சரியான முறையில பேணுவாங்களாம், குணத்தால் சங்கையானவர் என்று கேள்விப்பட்டவுடன் ஹதீஜா நாயகி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் வர ஆள் சொல்லி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்த பிறகு தன்னுடைய வியாபாரத்துக்காக ஷாம் தேசத்திற்கு அனுப்புகிறார்கள். எப்பொழுதும் கொடுக்கிற முதலீடை விட நபி அவர்களின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் அதிகமான முதலீடுகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். அனுப்புகிற போது ஹதீஜா நாயகி கூட மைசரா என்கிற அடிமையும் சேர்த்து அனுப்புகிறார்கள். 2 பேரும் போறாங்க, வியாபாரத்திற்காக போறாங்க. ஷாமிலே நல்ல வியாபாரத்தை செய்கிறார்கள், நல்ல லாபத்தை ஈட்டுகிறார்கள். போன இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு கீழே உட்கார்றாங்க. உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அந்த மரத்திற்கு பக்கத்திலே ஒரு சர்ச் இருக்குது, ஒரு பாதிரியார்களுடைய அந்த வணக்கஸ்தலம் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு பாதிரியார் வருகிறார். வந்து இந்த கூட வந்த மைசரா என்கிற அடிமையிடத்திலே கேட்கிறார்கள், இவர் யாரு, இந்த மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்காங்களே இவங்க யாருன்னு கேட்கிறாங்க. உடனே மைசரா சொல்கிறார், இவர் ஹரம் பகுதியை சார்ந்த குறைஷி வம்சத்தை சார்ந்த ஒரு மனிதர் என்று சொன்ன போது அந்த பாதிரியார் சொன்னார், இந்த மரத்துக்கு கீழே நபியை தவிர வேறு யாராலும் உட்கார முடியாது என்றார்கள். இந்த மரத்துக்கடியில உட்கார்ந்தா அவர் நபியாலத்தான் உட்கார முடியும் என்று சூசகமாக இவர் நபி என்கிற செய்தியை அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். தொடர்ந்து வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டி திரும்பி மக்காவுக்கு திரும்புகிறார்கள். திரும்புகிற போது வெயில் நேரம், கடுமையான வெயில் அடிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். பார்த்தால் மைசரா பார்க்கிறார்கள், 2 மலக்குமார்கள் நபியினுடைய தலைக்கு மேலே நிழல் கொடுப்பதற்காக தங்கள் ரக்கையை கொண்டு நிழல் கொடுக்கிறார்கள். அவர்கள் மக்காவுக்கு வரும் வரை அந்த 2 மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வெயிலுடைய உஷ்ணம் படாத அளவிற்கு தங்களுடைய ரக்கையால் அவர்கள் நிழல் கொடுத்து கொண்டே வந்ததை பார்த்த மைசரா ஆச்சரியப்பட்டு போனார். ஆச்சரியம் அவருக்கு. பிறகு மக்காவுக்கு வந்து விட்டார்கள். ஹதீஜா நாயிடத்திலே மொத்த லாபத்தையும் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அதே நேரத்தில் மைசரா மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தார். நடந்த செய்தியை சொன்னார். போனும் ஒரு மரத்துக்கடியிலே உட்கார்ந்தார். அங்கிருந்த ஒரு பாதிரியார் சொன்னார், நபியை தவிர வேறு யாரும் இந்த மரத்துக்கடியில் உட்கார முடியாது என்ற ஒரு சூசகமாக இவர் நபி என்று சொன்னதை செய்தியும் சொன்னார். அதே போன்று வருகிற வழியில் 2 மலக்குமார்கள் தங்களுடைய ரக்கையால் இவருக்கு வெயில் படாமல் நிழல் கொடுத்து வந்த செய்தியும் கேள்விப்பட்டவுடன் ஹதீஜா நாயிக்கு ஆச்சரியம். விளங்கிக் கொண்டார்கள், இவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, இவர்கள் நபி என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் ஒரு சூசகமான முறையில் அதை விளங்கிக் கொண்டார்கள். இவர்களை திருமணம் முடித்தால் அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்கியத்தை கொடுப்பான் என்கிற எண்ணத்தோடு வரலாற்றில் இப்படி எழுதுகிறார்கள். நேரடியாக அவர்கள் என்னை திருமணம் முடித்துக் கொள்வீர்களா என்று கேட்டதாகும், அல்லது ஒருத்தரை அனுப்பி திருமணம் முடிப்பதற்கான அனுமதி கேட்டதாகவும் வருகிறது. கடைசியில் திருமணத்திற்காக ஏற்பாடும் நடக்கிறது. குத்பா ஓதப்படுகிறது. குத்பாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக அபூ தாலிப் குத்பா செய்கின்றார். அபூ தாலிப் குத்பா செய்கின்றார். அற்புதமான குத்பா. இதோ இங்கிருக்கிறாரே இவர் முஹம்மது, நல்ல நம்பிக்கையானவர், இவருக்கு நிகராக மக்காவிலே எந்த வாலிபரும் கிடையாது. ஆனால் இவர் ஏழை, இருந்தாலும் இவருக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. பணம் காசு என்பது அது நிழல் மாதிரி, அது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போய்விடும். ஆனால் இவருக்கு பிற்காலத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று அபூ தாலிப் அந்த குத்பாவில் பேசிய விஷயத்தை வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்ப திருமணம் முடிகிறது. ஒரு அற்புதமான வாழ்க்கை, சேர்ந்து வாழ்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அல்லாஹ்வின் மீது ஒரு தனிமை தேவைப்படுகிறது. ஹிரா குகைக்கு செல்கிறார்கள். தினமும் அவர்கள் ஒரு கட்டுச்சாதத்தை கட்டிக்கொண்டு ஹதீஜா நாயகிடத்திலிருந்து கட்டிக்கொண்டு நேராக ஹிரா குகையில இருந்து அவர்கள் இபாதத் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தொடர்ந்து இபாதத் செய்கிறார்கள். சில நேரங்களில் கட்டுச்சாதம் தீர்ந்தால் வீட்டிற்கு வந்து ஹதீஜா நாயகிடத்திலே தயார் செய்து எடுத்து போவார்கள். இல்லை என்றால் ஹதீஜா நாயகி அந்த கரடுமுரடான பாதையிலே நடந்து மலைக்கு சென்று அந்த ஹிரா குகையிலே நபி அவர்களை சந்தித்து உணவை கொடுத்து வருவார்களாம். இப்படி ஒரு காலம் போய்கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில், வஹீயினுடைய ஆரம்ப காலகட்டம், சில நேரங்களில் அது கனவாக வந்தது. ஒரு விதமான வானத்தை பிளப்பதை போன்ற சில கனவுகள், இப்படி கனவுகள் வருகிறது. ஒரு கட்டத்திலே ஹிரா குகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். வந்து அவர்கள் சொன்னார்கள், கட்டி அணைத்து இக்ரா என்று சொன்னார்கள், ஓதுங்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன பிகாரியின், நான் ஓதக்கூடியவனாக இல்லை. உடனே மீண்டும் கட்டியெடுத்து ஓதுங்கள் என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன பிகாரி, நான் ஓதக்கூடியவனாக இல்லை. அடுத்து மூன்றாவது முறை கட்டி அணைத்து பிறகு ஓதச் சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அந்த வசனம் இறங்குகிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்ற முதல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. ஆனால் நபி அவர்களுக்கு முன் அனுபவம் இல்லை. அவர்களுக்கு ஒரு விதமான திடுக்கம், பயம். நேராக ஹதீஜா நாயகிடத்திலே வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜா என்னை போர்த்து போர்த்து என்று சொன்ன பிறகு அவர்கள் போர்வையால் நபி அவர்களை போர்த்தி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு விதமான பயம். தன்னுடைய பயத்தையும் நடந்த நிகழ்வையும் ஹதீஜா நாயகிடத்திலே சொல்லி அவர்கள் பயப்படுகிற போது இந்த இடத்தில்தான் ஹதீஜா நாயகி தன்னை நிரூபித்தார்கள். ஹதீஜா நாயகி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவரே, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்கள் கவலைப்படாதீர்கள். காரணம் என்னவென்றால் நீங்கள் ஒரு நற்குணத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் சொந்தங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள். வதஸ்துகுல் ஹதீஸ், நீங்கள் பேசினால் உண்மையை பேசுகிறீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, கஷ்டமானவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுடைய அந்த இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுகிறீர்கள். வதக்ரில் லைஃப, யாராவது விருந்தாளிகள் வந்தால் அவர்களை நீங்கள் கவனிக்கிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், ஹக்குடைய கஷ்டத்திலே இருப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இவ்வளவு நற்குணம் மிக்க உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது. இங்குதான் ஒரு சிரமமான கஷ்டமான நேரத்தில் ஹதீஜா நாயகி எவ்வளவு ஆறுதலையும் ஆதரவையும் கொடுத்து நபி அவர்களை தயார் செய்தார் என்பது இந்த வரலாற்றிலும் பார்க்க முடிகிறது. பிறகு வரக்கத்து பின் நௌஃபல் என்கிற தன்னுடைய சிறிய தந்தையின் மகனிடத்திலே அழைத்து செல்கிறார்கள் ஹதீஜா நாயகி அவர்கள். அதற்கு பிறகு அவரிடத்திலே நடந்த செய்தியை சொன்ன போது அவர் ஆச்சரியப்பட்டு போனார். இவருக்கு அந்தஸ்து இருக்கிறது, இவர் அநேகமாக நபி. வந்தவர் யார் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த ஜிப்ரீல் தான் இப்பொழுது இவர்களிடத்திலும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படும் பொழுது நான் இருந்தால் இவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமாக கேட்டார்கள், நான் இந்த மக்காவை விட்டு வெளியேற்றப்படுவேனா என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிரமமான நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஆதரவாக இருந்து நபி அவர்களுக்கு எல்லா விதத்திலேயும் ஒரு ஒத்துழைப்பாக, ஆதரவாக, பாதுகாப்பாக இருந்தவர்கள் ஹதீஜா நாயகி அவர்கள். கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதுகிறார்கள், 25 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்க்கை நடத்தினார்கள். அவர்கள் 25 வருடம் வாழ்க்கை நடத்துகிற காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு திருமணத்தை முடிக்கவில்லை. தன்னுடைய 64ஆம் வயதிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிகிறார்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 5 குழந்தைகளை கொடுக்கிறான். ஆண்களில் காசிம், அப்துல்லா என்கிற 2 குழந்தைகள், பெண்களிலே 4 பேர், மொத்தம் 6 பேர். பெண்களிலே ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா நாயகி, இந்த 4 பேர்களை கொடுத்தான் அல்லாஹ். ஆக இந்த வரலாற்று செய்தியின் மூலம் தெரிகிறது, ஹதீஜா நாயகி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிகப்பெரிய உறுதுணையாக இருந்ததால்தான் வாழ்க்கையிலே 25 வருடம் நபி அவர்களுக்காகவே தன்னுடைய செல்வத்தையும் நேரத்தையும் பொருளாதார எல்லாத்தையும் செலவழித்ததால் தான்
அந்த நேரத்தில் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகி நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கதீஜா நாயகி போன்ற ஒரு அற்புதமான செல்வ சீமாட்டியாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கொடுத்து செலவழிக்கின்ற அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி